Welcome to Sprint Academy. Good morning to all. So in this video என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருக்கக்கூடிய டைப்ஸ்ல இன்னைக்கு ஒரு பார்ட் அதாவது லைன் கிராஃப் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So already டேட்டா இன்டர்பிரேஷனோட பேசிக் கான்செப்ட் அதாவது அதுல என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான क्वेश्चंस வரும், எப்படி அப்ரோச் பண்ணனும், அதுக்கு என்ன மாதிரிலாம் படிக்கணும், இந்த மாதிரியான எல்லாமே கவர் பண்ணி ஒரு வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை சால்வ் பண்ண வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா இன்டர்பிரேஷனில் இருந்துட்டு மினிமம் 10 மார்க்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ்லேயுமே இதோட வெயிட்டேஜ்ன்றது அதிகம். இப்போ நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி போகணும் அப்படின்ற அப்ரோச் நமக்கு தெரியும். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம லைன் கிராஃப் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேங்கிங்கில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டு ஒரு லைன் கிராஃப் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுதான் லைன் கிராஃப் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபாலோயிங் லைன் கிராஃப் ரெப்ரசென்ட் த டேட்டா ரிகார்டிங் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஹூ அப்ளைட் இன் கம்பெனிஸ் ஏபிசிடி. என்ன சொல்லிட்டாங்க? 4 கம்பெனி இருக்குது. ஏபிசிடின்ற 4 கம்பெனி. அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணக்கூடிய கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃபில் விசிபிள் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ப்ளூ கலர் ஒரு லைன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இது நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அப்ளைன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அப்ளைனா இது ஏ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாது. டிஸ்டன்ஸ் பாருங்களேன், 0லேருந்து 50, 50 to 100, 100 to 150, 50-50 இருக்கு இல்லையா டிஸ்டன்ஸ் நமக்கு. அப்போது இந்த இடையில இருக்கக்கூடிய லைன்ஸ் எப்படி இருக்குன்னா இது 0வா, அடுத்து இங்கே 10, அடுத்து 20, 30, 40, 50 அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். 10-10 நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரியா? இப்போது ஏல கிராஜுவேட் எவ்வளோ மெம்பர்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஏல கிராஜுவேட்ன்றது 50ன்றது இந்த லைன், அதுக்கு மேலே ஒரு லைனில் தானே இந்த இடத்துல தானே ஏ இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? 60. ஓகேவா? இப்போ ஏல எவ்வளோ பேர் இருக்காங்க? கிராஜுவேட் 60 மெம்பர்ஸ். அடுத்தது அப்போ பியில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க பாருங்களேன். இது 50, 60, 70, 80. ஸோ அப்போ ஏல எவ்வளோ மெம்பர் இருக்காங்க? 80 மெம்பர் இருக்காங்க. சியில் எவ்வளோ பேர்னு பாருங்களேன். சியில் வந்துட்டு இது 100 அப்படின்னா இப்போ இது வந்துட்டு 90 மெம்பர்ஸ் இருக்காங்க. டியில் எவ்வளோ மெம்பர்? இது 15, ப்ளூவில் தானே பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இது 100 அப்படின்னா இது 120 மெம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு அப்ளை பண்ண ஏல அப்ளை பண்ணக்கூடிய கிராஜுவேட். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ரெட் கலர் லைனில் இருக்கக்கூடியது இந்த ரெட் கலர் லைன் இருக்கு இல்லையா? இது யாரை ஷோ பண்ணுது அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டை ஷோ பண்ணுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏல எவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க? 120 போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க. அடுத்தது பியில் எவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க? 100 போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க. சியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? சியில் வந்துட்டு இது வந்து 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. டேரெக்டாக 150 வந்துருச்சு. டியில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க? டியில் 60 மெம்பர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி கீழே ஒரு செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். டிஐ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஒன் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜில் என்ன முக்கியமான ஃபார்முலா 2 வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதாவது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒய்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் பை ஒய் இன்டூ 100 இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஒய் இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு கீழே நம்ம கொஷினில் மோர் வேல்யூ வந்திருந்ததுன்னா லெஸ் வேல்யூ போடுவோம், இல்லை லெஸ் வேல்யூ வந்ததுன்னா மோர் வேல்யூ போடுவோம். ஓகேவா? அப்படி போட்டுட்டு இன்ட்டு 100 போடுவோம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்ட்டு 100 இது ஃபார்முலாவில் எழுதுனா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை தான் நம்ம பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இது 2 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்தது நம்ம ரேஷியோ நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ரேஷியோன்றது A:B இந்த ஃபார்மேஷனில் இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்து நமக்கு ஆவரேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆவரேஜ்ன்றது என்னது? அப்போ 2 நம்பரும் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா A+B டிவைட் பை 2 அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது மூணுமே முக்கியமான கான்செப்ட். ஸோ இன்னைக்கு லைன் கிராஃபில் ஒரு 5 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். கிராஃப் கொடுத்துட்டாங்க, இப்படி கிராஃப் ஷோ ஆயிரும். கொஷின் என்ன கேட்டுக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி ஏ அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி பி டுகெதர். அது என்ன டுகெதர்? டுகெதர்னா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ கிராஜுவேட் ஏல அப்ளை பண்ணியிருக்கவங்க கிராஜுவேட் ஏல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏ இங்கே இருக்கா? ஏல அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஏ ப்ளூ கலரா? ஏல எவ்வளோ கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்காங்க? 60 மெம்பர் ப்ளஸ் அடுத்தது அண்ட்
போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி பி. பியில் என்ன பார்க்கணும்? போஸ்ட் கிராஜுவேட் பார்க்கணும். பி இங்கே இருக்கா? பியில் போஸ்ட் கிராஜுவேட்னா ரெட் கலரா? ஸோ இங்கே வந்துருமா? இது வந்து 100. அப்போது பியில் போஸ்ட் கிராஜுவேட்ன்றது 100 அப்படின்னு இருக்கும். அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளோ வரும்? 160. முடிஞ்சா? கொஷின் அடுத்து என்ன கேட்குறாங்க? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர் ஹவு மெனி மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைடு இன் கம்பெனி டி. ஓ டியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் ரெண்டையும் சேர்க்க இது வந்துட்டு ஏவும் பியும் சேர்ந்து. சரியா? அடுத்தது டியில் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது இவங்கள விட இவங்க அதிகமாக இருக்காங்களா கம்மியாக இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் கேட்கல, ஜஸ்ட் வேல்யூவில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ டியில் பார்க்கலாமா? டியில் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ மெம்பர்? 100. 120 கிராஜுவேட் ப்ளஸ் அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? போஸ்ட் கிராஜுவேட் 60. இப்போ ரெண்டே ஆட் பண்ண என்ன வருது? 180. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இவங்கள விட இவங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்களா கம்மியாக இருக்காங்களா? கம்பேர் பண்ணி பாருங்க. கம்மியாக தானே இருக்காங்க. எவ்வளோ கம்மியாக இருக்காங்க? 20 கம்மியாக இருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏன்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷின் இதுதான் கொடுத்துருவாங்க. நமக்கு இந்த மாதிரி பேசிக்கான சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேகமாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி சி. சியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கிராஜுவேட்க்கும் போஸ்ட் கிராஜுவேட்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே சி இருக்கா? சியில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? கிராஜுவேட் எவ்வளோன்னு பார்க்கணும். கிராஜுவேட் எவ்வளோ மெம்பர்? 100. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? 90 பார்க்கணும். சியில் கிராஜுவேட் எவ்வளோவா? 90. ஓகேவா? அதே சியில் போஸ்ட் கிராஜுவேட் செக் பண்ணலாமா? போஸ்ட் கிராஜுவேட்ன்றது நமக்கு ரெட் கலரில் இருக்குது, மேலே இருக்குது 150. சியில் போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ? 150 இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எவ்வளோ வரும்? 60 தான் வரும். ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கிராஜுவேட்க்கும் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 60 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாமா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி பி. பியில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் பி. ஓகே. அடுத்தது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் டி. டியில் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா கிராஜுவேட்டும் போஸ்ட் கிராஜுவேட்டும், அவங்களில் பியில் அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் பர்சன்டேஜ்னு வந்துருச்சா? வாட் வந்துருச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? x/y into 100 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? பியில் கிராஜுவேட் எவ்வளோ, போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி இங்கே இருக்கா? கிராஜுவேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிராஜுவேட் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கா? ஸோ இது அப்போ 80. கிராஜுவேட் வந்து 80 ப்ளஸ் பியில் போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ? போஸ்ட் கிராஜுவேட் 100. இப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு? 180 வந்துருச்சு. முடிஞ்சா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டியில் கம்பேர் பண்ணணும். டியில் கிராஜுவேட் எவ்வளோன்னு பார்ப்போமா? டியில் கிராஜுவேட் எவ்வளோ? 60. சாரி, கிராஜுவேட்ன்றது டியில் 120. இங்கே இருக்கா? இது வரைக்கும் 100, இது 1 டைம், இது 120. அப்போது 120. ஓகேவா? அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ? 60. இப்போ ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 180. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். பியை விட சி எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 100% அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க 180, இவங்க 180. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? கரெக்டாக அவங்களோட டபுள் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்போ 100% அவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. சரியா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 180 டிவைட் பை இங்கேயும் எக்ஸ் டிவைட் பை ஒய்னா 180 இன்ட்டு 100 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போது இதையும் கேன்சல் பண்ணிடும். இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்குது? 100%. ஸோ டி 100%னா ஆல்வேஸ் பியும் 100% தான் இருக்குது. அப்போ இதை சம பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணாலும் 100 தான் வரும். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? சின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இஃப் எ டோட்டல் ஆஃப் 250 போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி ஏ அண்ட் இ டுகெதர். என்ன சொல்லியிருக்காங்க? ஏயையும் இயையும் சேர்த்து எவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்காங்களா? 250 போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இங்கே லைன் கிராஃபை பாருங்களேன். ஏபிசிடி வரைக்கும் தான் இருக்குது. இ நமக்கு இந்த இடத்துல இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் இயை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இப்போது நமக்கு ஏ ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா?
ஸோ ஏ எவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட் ஏன்றது ரெட் கலரில் பார்க்கணும். அப்போ எவ்வளோ மெம்பர் 120 மெம்பர் இருக்காங்க. நமக்கு ஏல 120 மெம்பர் போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 250 மெம்பர். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி போஸ்ட் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி ஈல அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோன்னா சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ இது மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இ ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணணும்? 250 மைனஸ் 120 போடணும். அப்போ என்ன வரும்? 120 0, 5 2 மைனஸ் பண்ணால் 3, 2 மைனஸ் 1. இப்போ ஈல எவ்வளோ போஸ்ட் கிராஜுவேட் இருந்திருப்பாங்க? 130 போஸ்ட் கிராஜுவேட் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இது கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாமா? அடுத்த கொஷின் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இஃப் 26 ஃபீமேல் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி ஏ. நமக்கு கம்பெனியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியும்? கிராஜுவேட் எவ்வளோ, போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளோன்னா நமக்கு தெரியும். கரெக்டா? ஆனால் இங்கே கொஷினில் என்னென்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் மேலுக்கான வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏல ஃபீமேல் வந்துட்டு 26 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஏ கிராஜுவேட்டில் ஏ ஃபீமேல் கிராஜுவேட் வந்துட்டு 26 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? அடுத்தது டோட்டல் 110 மேல் கிராஜுவேட் அப்ளைட் இன் கம்பெனி ஏ அண்ட் டி டுகெதர். ஏவையும் டியையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ சேர்த்து கிராஜுவேட்டில் 110 மேல் இருக்காங்க. ஓகேவா? 110 மெம்பர்ஸ் மேல் இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். தென் ஹவு மெனி ஃபீமேல் கிராஜுவேட் கம்பெனி அப்ளைடு டி. டியில் எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க அதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏல கிராஜுவேட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஏ இருக்கா? ஏல கிராஜுவேட் எவ்வளோ? 60 மெம்பர்ஸ். ஏல கிராஜுவேட் வந்துட்டு 60 மெம்பர். சரியா? அந்த ஏல ஃபீமேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் 26. அப்போது 60ல் 26 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன வரும்? 4 வரும். 5 to 3 34 யாரா? மேல் மெம்பர். ஓகேவா? இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 60 வந்துடும். இப்போ ஏல டோட்டலாக எனக்கு இப்போ கிராஜுவேட்டில் 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 26 ஃபீமேல்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறதா மேல். கரெக்டாக? அடுத்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? ஏவையும் டியையும் சேர்த்து 110 மேல் மெம்பர்ஸ். ஏயும் டியையும் சேர்த்து 110 மெம்பர்ஸ். நமக்கு இங்கே மேல் மெம்பர்ஸ் தெரியும் இல்லையா? 34ன்னு. அப்போது ஏவோட மேல் மெம்பரை இங்கே போடலாமா? ஸோ ஏக்கு பதிலாக 34ன்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது டியில் அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு பார்க்கலாமா? டியில் அப்போ மேல் மெம்பர் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இதுல இருந்து 34 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இங்கே 10 6 இருக்கா? தென் இங்கே என்ன வரும்? இங்கே 0 இருக்கு. ஆல்ரெடி 10 இருக்கும். 10 மைனஸ் 4ன்றது 6 இருக்கும். அடுத்தது வந்துட்டு இங்கே மறுபடியும் 10 அப்படின்னு இருக்கும். தென் இங்கே என்ன வந்துடும்? 10 மைனஸ் 3 அப்படின்றது வந்துட்டு 7. 76 மெம்பர்ஸ் நமக்கு இங்கே இருக்காங்க. சரியா? இப்போது டோட்டலாக டியில் 76 மெம்பர்ஸ் மேல் மெம்பர் இருக்காங்க. நமக்கு இப்போது டியில் ஃபீமேல் எவ்வளோன்னா கேட்குறாங்க. இப்போ டியில் கிராஜுவேட் மட்டும் எவ்வளோ? கிராஜுவேட் வந்து 120 மெம்பர். டியோட கிராஜுவேட் 120 இருக்காங்க. ஓகேவா? அதில் மேல் கிராஜுவேட்டை மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மேல் கிராஜுவேட்டை மைனஸ் பண்ணுறோன்னா 10 மைனஸ் 4 4 இங்கே 11 வந்துடும். அப்போது 11 மைனஸ் 7 அப்படின்றது 4. ஓகேவா? அப்போ டியில் மட்டும் எவ்வளோ ஃபீமேல் கிராஜுவேட் இருக்காங்க? 44 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் டின்றது இதுக்கு கரெக்டான ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு சம் வந்ததுன்னா எப்படி போகணுன்னு பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு என்னென்ன வேரியேஷன் இருக்குது? கிராஜுவேட் வேரியேஷனும் போஸ்ட் கிராஜுவேஷன் தான் இருக்குது. அந்த கொஸ்டினில் மேல் ஃபீமேலை வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏல எவ்வளோ கிராஜுவேட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏல மொத்தம் கிராஜுவேட் ப்ளூ கலர் பார்க்கணுமா? 60 பேர் இருக்காங்க. அதில் ஃபீமேல் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 26 மெம்பர் ஃபீமேல் அப்படின்னா ரிமைனிங் 34 மெம்பர் என்னவா இருப்பாங்க? மேல் மெம்பராக தான் இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. அடுத்தது ஏயையும் டியையும் சேர்த்து 110 மெம்பர் மேல் மெம்பர். ஏயையும் டியையும் சேர்த்து கிராஜுவேட்டில் 110 மேல் மெம்பர். சரியா? இப்போ நமக்கு ஏவோட மேல் மெம்பர் எவ்வளோன்னு தெரியும்? 34. இப்போ டியோட மேல் மெம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு 110. இது அந்த சைடு மைனஸ் பண்ணி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்தது அப்படின்னா 76 அப்படின்னு வந்தது. அப்போ டியோட மேல் மெம்பர் 76. அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்? டியில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்கன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு டியில் எவ்வளோ கிராஜுவேட் இருக்காங்க அப்படின்னா ப்ளூ பார்க்கணுமா? 120 மெம்பர்ஸ். 10 120 120 இருக்காங்க. 120 டோட்டல். அதில் 76 மேல் அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறவங்களாம் ஃபீமேல். அப்போது 44% வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 44. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில்
டேட்டா இன்டர்பிரேஷன்லேருந்து லைன் கிராஃப் வச்சு ஒரு கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இதை சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஏன்னா உங்களோட பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரிலிம்ஸ் அப்படின்றப்போ நமக்கு மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் கிட்ட கண்டிப்பாக இதில் இருந்து ஆன்சர் கொஷின்ஸ் வந்துடும் இல்லையா? அப்போ நம்ம வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட்குள்ளே நம்ம டைம்குள்ளே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். லைன் கிராஃப்லேருந்து கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லைன் கிராஃப் இருக்குது, பை கிராஃப் இருக்குது, பார் கிராஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் எல்லாமே நிறைய கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் போகும்போது அதை கொஷினை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம பை கிராஃப் இல்லை பார் கிராஃப் டேட்டா இன்டர்பிரேஷனில் ஏதாவது ஒரு டைப் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.